அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. அடிமேல அடி இடிமேல இடி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. தற்போதைய தாவேக அரசாங்கத்துக்கு மிக பொருத்தமா இருக்குங்க. ஏன்னா மேகதாதுல அணை கட்ட தமிழ்நாட்டுடைய அனுமதி அவசியம் இல்லை என்கிற ரீதியில சென்ட்ரல் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு பணி, அந்த அரசாணையை ரத்து செஞ்சிருக்கு நீதிமன்றம். இதற்கிடையில நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல நம்முடைய தாய் தமிழ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. இப்படி இந்த 2 நாட்கள்லயே ஏராளமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கு விஜயுடைய அரசாங்கம். இதை எப்படிப்பா சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சு இருந்த நேரத்துல 4வதாக 2031 ரெடியாகும் டி, ஆபரேஷன் டி அப்படிங்கிறாங்க. தனுஷ் தாங்க. அவருடைய நகர்வுகள் அரசியலை நோக்கி இருக்குங்கிறாங்க. விஜய்க்கு சவால் விட்டுட்டு இருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. இந்த பரபரப்பு பின்னணிகள், சீக்ரெட் நகர்வுகள், இதை எப்படி சமாளிக்க போறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தாவேக அரசாங்கம் தலையில் வைக்கப்பட்ட குட்டும் 2 நெருக்கடிகளும் நடு மண்டையில நறுக்கு நறுக்குன்னு குட்டு வச்சது மாதிரி அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்போதைய சிஎம் திரு ஜோசப் விஜய் ஒரு உத்தரவு ஒட்டி பேசியிருந்தார் இல்லையா. இன்னைக்கு அதையே திரும்ப அவருக்கு எதிராக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். அவருக்கே எதிராக மாறி இருக்கு, பூமராங்க ஆகியிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்துல உயிரிழந்த 31 குடும்பத்தினர் அவங்களுக்கு அரசு பணி சமீபத்துல சிஎம் கொடுத்தார் இல்லையா, அந்த அரசாணையை ரத்து செஞ்சிருக்காங்க, செல்லாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளைங்க. மதிப்புமிகு நீதிபதி சாலை விபத்துகள்ல பலர் உயிரிழக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பட்டாசு ஆலை விபத்துகள்ல உயிரிழக்கிறாங்க. எல்லோருக்கும் இப்படி அரசு வேலை கொடுக்க முடியுமா? ஒரு அரசு வேலையில இருக்கிறவர் இறந்து போறாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கருணை அடிப்படையில வேலை கொடுக்கலாம், மற்றபடி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ரீதியில உத்தரவு போட்டிருக்காங்க. இதை வச்சுதான் நீதிமன்றம் விஜய் அரசாங்கத்துடைய தலையில நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சிருக்கு அப்படின்னு திமுக, அதிமுக, நாதக உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் சோசியல் மீடியாக்கள்ல எதிராக களமாடிட்டு இருக்காங்க. அதுல நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் திரு கிளீட்டஸ், நாதக டீம் தான், வழக்கறிஞர் டீம் தான் இந்த வழக்கை முன்னெடுத்திருந்தாங்க. அரசு வேலையை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் சார்பாக இந்த வழக்கை தொடுத்தோம், அது இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூடுதலாக கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல் அடி இப்படின்னா, 2வது அடி மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை என்கிற ரீதியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜல்சக்தி அமைச்சகத்துடைய அமைச்சர் திரு ஸ்ரீ ராஜ் பூஷன் சௌத்ரி இப்படி தெரிவிச்சிருக்காருங்க. பாமக தலைவர் எம்பி திரு அன்புமணி ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு தான் இப்படி பதில் கொடுத்திருக்காரு. இதுதான் தமிழ்நாட்டுல கூடுதல் கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏங்க, கர்நாடக தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் அரசாங்கமும் பாஜகவும் சேர்ந்துக்கிட்டு இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. இரட்டை வேடம், பாஜகவுடைய இரட்டை வேடம் அப்படின்னு பலரும் அட்டாக் பண்றாங்க. இதுல இப்போவாது உடனடியாக வாய் திறந்து எதிர்ப்பு காட்டுங்க, ரியாக்ஷன் வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு சிஎம் நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க திருமதி கனிமொழிங்க, திமுகவுடைய எம்பி, நாடாளுமன்ற தலைவர். அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எங்க எப்படிலாம் கேள்வி கேட்டா ஜனநாயகன் வசூல் பாதிப்படையுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டாரோ என்னவோ அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்படி பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு வர அட்லாஸ்ட் புரிஞ்சிக்காம பேசியிருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அட்டாக் பண்ணியிருக்காரு. நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில முதலமைச்சர் திரு விஜய் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. கடைமடை மாநில அனுமதி இல்லாம மேல உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது. கர்நாடக ஆந்திரா இடையிலான வழக்குல உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு. காவிரி நீர்வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புடைய அம்சங்களை சுட்டிக்காட்டி கடிதம் எழுதியிருக்காரு தமிழ்நாட்டுடைய சிஎம்க. ஆனாலும் ரொம்ப தாமதம், வேகம் இல்லை அப்படின்னு நான் ஸ்டாப் விமர்சனங்கள். கர்நாடகத்துல காங்கிரஸோடு கூட்டணி, இன்னொரு பக்கம் ரொம்ப சாஃப்டா மைல்டா தான் பாஜகவை எதிர்க்கிறது. இது எல்லாமே தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வைக்கிற மாதிரி இருக்கு. வேகம் பத்தல, ஆக்ரோஷமா இல்லை அப்படின்னு வச்சு செய்யறாங்க தாவேக அரசாங்கத்தை எதிர்கட்சிகள். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளார அடுத்த அடியாக அவருடைய பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே, நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே நம்முடைய தாய் தமிழ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆளுநர் திரு அர்லேக்கர் அவருடைய பட்டமளிப்பு விழாவில்
ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கு, இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு கடுமையான கண்டனங்கள். ஆளுநருக்கு அடிபணிஞ்சிருக்கு இந்த அரசாங்கம், பாஜக பார்த்து பயப்படுது அப்படின்னு திமுக அட்டாக் பண்றாங்க. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் தாவேகாவோ அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூட. இங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம், ஆளுநருடைய இந்த செயல் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. ஆனாலும் பத்தல போதல அப்படின்னு தாவேக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி மேல கேள்விகள். நாங்க தமிழ்தாய் வாழ்த்தை விட்டு தர மாட்டோம், நாங்க மரபை விட மாட்டோம் அப்படின்னு டிசைனா பேசுனீங்களே, இன்னைக்கு ரொம்ப துணிச்சலா இந்த இதை முன்னெடுக்கிறாங்க. உடனே கூட ஒரு கண்டன அறிக்கை, எதிர்ப்பை காட்டவே கிடையாது சிஎம். அந்த அளவுக்கு அவரை எது தடுத்தது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி. இந்த நிலையில தான் அடுத்த 4வது ஸ்பீடு பிரேக்கு டி மூலமாக. ஆபரேஷன் டி 2031 ரெடியாகும் தனுஷ். விஜய்க்கு சவாலா? நேத்துக்கு திரு எம்ஜிஆர், இன்றைக்கு திரு விஜய், நாளைக்கு அதை பிளான் பண்ணி தான் ஒருத்தர் களத்துல இறங்கியிருக்காருங்க. ஏங்க, இப்ப 43வது பிறந்த நாள் விழாவை எங்களுடைய அண்ணன் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. 48வது பிறந்த நாள் விழா அரசியல் விழாவாக இருக்கும், சட்டமன்றத்துல அடி எடுத்து வைப்பாரு, அதற்கான அச்சாரம் தான் இந்த விழா அப்படின்லாம் எக்கச்சக்கமா ஃபயர் விடுறாங்க நடிகர் திரு தனுஷ் அவருடைய ரசிகர்கள். 43வது பிறந்தநாள் விழாவை பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்காங்க. அதுல ஒரு 4 அம்சங்கள் அவருடைய ஸ்பீச்லையும் அவருடைய அணுகுமுறையிலையும், இது எல்லாமே தற்போதைய சிஎம்க்கு சவால் விடுவதாகவும் 2031 நோக்கி அடியெடுத்து வைப்பதாகவும் இருக்கு. முதலாவதா ஏற்கனவே கொடியை அறிமுகம் பண்ணிட்டாங்க. சிவப்பு, வெள்ளை, அந்த வண்ணங்கள் நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் அந்த கொடியை. அதுல எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னா, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படி அழுத்தமா பேசினாதாங்க சொன்னாதாங்க அந்த அரசியல் புரியும் அப்படிங்கிறாங்க. அழுத்தத்துல என்ன அரசியல் இருக்கோ என்னமோ. சரி, அதுக்கடுத்து அவருடைய இந்த ஸ்பீச்ல இது கூட்டம் அல்ல, எங்களுடைய குடும்பம், அசுரர் குடும்பம் அப்படின்னும், களத்துல எங்களுடைய பசங்க களை கட்டுவாங்க அப்படின்னும், அதே அடுக்குமொழி, அதே பஞ்சு டைலாக்கு, அதே ரைமிங்கு. இது தற்போதைய சிஎம் நினைவூட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா வேற என்னத்த சொல்ல, அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதற்கு அடுத்து சோசியல் மீடியாக்கள்ல, இன்டர்நெட்ல நெகட்டிவிட்டி இதெல்லாம் பலர் பரப்புறாங்க, டாக்ஸிக்கா இருப்பாங்க. நம்மளை அட்டாக் பண்ணா கூட யாரும் நாம பதிலுக்கு அவங்கள அட்டாக் பண்ண வேணாம், அன்பே சிவம், அன்புதான் எல்லாமே அப்படின்னு பேசியிருக்காரு. யாரை சீண்டி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கே புரியும். அதன் தொடர்ச்சியா பேசினது தான் நம்ம தல அஜித், திரு அஜித்குமாரை குறிப்பிட்டு சொல்றாரு. நம்ம தல அஜித் எப்படி சொல்லியிருக்காரு, தோக்குறவரை நாமளா எதையுமே விடக்கூடாது, நெவர் எவர்னு வெற்றிக்காக போராடணும்னு சொல்லியிருக்காருல்ல. என்னுடைய மகனோட நான் செஸ் விளையாண்டப்ப கூட அவரும் அதே தான், நான் எப்ப வெற்றி பெறுவது, ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதுலயே எனக்கு மெசேஜ் இருக்கு அப்படின்னா நிறைய பில்டப்லாம் கொடுத்துருக்காரு. இதுல அஜித்குமாருடைய அந்த குறியீடை பயன்படுத்தினது, கொடி அறிமுகம் செஞ்சது, ரைமிங்ல பேசினது, டைலாக்ஸா பேசினது, உச்சபட்சமாக இந்த விழாவில் நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை, ரத்த தானம் இப்படி மேலோட்டமாக இருக்கும். இப்போ பல்வேறு உதவிகள். இதுல ரொம்ப கொதிப்படைய வச்ச விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவருடைய காலில் விழுந்திருக்காங்க, பெரியவங்களும் சில நேரங்களில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இதை தனுஷ் அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க. இதை ஏற்றுக்கவே முடியாது, இது சுயமரியாதை மண்க, யாரும் யார் காலிலையும் விழக்கூடாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மனிதராக உயர்ந்து விட்டாரா? யாரா இருந்தாலும் காலில் விழக்கூடாதுங்கிறத தமிழ்நாட்டுடைய மண்ணுடைய அடிப்படை. சில சுயமரியாதை பேசிய கட்சிகளே அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் தப்பு செஞ்சா அதே தவிர நம்ம செய்யறதா? அப்ப தன்னை மிக உயர்ந்தவராக இவரு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரா? இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. ஆனாலும் அவருடைய ரசிகர்கள் அவர் உயர்ந்த மனிதர் தான், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த டோட்டலான அவருடைய இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பக்காவா ஸ்கெட்சு போட்டு 2031 நோக்கி நகர்கிறார் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அதுல தனுஷ் அவரு முன்னெடுக்கிற அரசியல்னு பார்த்தோம்னா, முருகன், அன்பே சிவம்னு சொன்னது, கடைசியா அவர் முடிச்சப்ப ஜெய்ஹிந்த், ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர் முன்னெடுத்த இந்த ஆன்மீக அரசியல். அப்புறம் அது அரசியல் வேணான்னு அவர் விட்டுட்டாரு. அந்த ஆன்மீக அரசியலை மீண்டும் கையில் எடுக்கிறாரா தனுஷ் அப்படின்னு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பாஜகவும்
அவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கலாம், இல்ல அவங்க இந்த கேமை வேடிக்கை பார்க்குறாங்க, சில விஷயங்கள்ல இத ஆதரிப்பாங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சி பெயரிலான ஆட்சி இப்ப இல்ல. தாவேக ஆட்சி தான் இருக்கு. திராவிடம்ங்கிறதே இல்ல. இந்த 60 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை ஆள்றது யாரு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல அந்த திரும்ப திரும்ப பதிவு செய்யக்கூடிய அந்த கட்சி பெயர் இல்லை. ரெண்டாவது, இன்னைக்கு பெரியார் கொள்கை தலைவர்னு தாவேகா சொன்னாலும் கூட நாங்க அவருடைய கடவுள் மறுப்பு அந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு சிட்டிங் சிஎம்ங்க. ஸோ அந்த தீவிரமான முற்போக்கு அரசியலை சிட்டிங் அரசாங்கம் முன்னெடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல எதிர்கட்சி வரிசையிலையும் திமுக அதிமுக இல்லாமல் செய்வது, அந்த இடத்துல ஆன்மீக வழியிலான ஒரு அரசியலை நிரப்புவது. ஏற்கனவே பார்த்தோம்னா வீதி லீடர்ஸ் திரு அண்ணாமலை அவருடைய ரோல் இங்க அப்படிதான் வருது. ஒரு வலதுசாரி எதிர்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில வலதுசாரி எதிர்கட்சி தலைவர். மேலும் இன்னொரு பக்கம் அதே ஆன்மீக அரசியல முன்னெடுக்கின்ற ஒரு பிரபலம், திரை பிரபலம். அப்ப எதிர்காலத்துல 2 திரைப்பிரபலங்களுக்கு இடையிலான அரசியல் போட்டியாக இருந்தாலும் கூட அது கொள்கை ரீதியிலான போட்டியாக இல்லாம ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, சரியானதை கொடுப்போம் அப்படிங்கிற ரீதியில ஆன்மீகத்தை அடிப்படையா வச்சதாக இருக்கணும் அப்படின்லாம் கணக்கு போட்டும் தனுஷ் அவருடைய இந்த நகர்வுகளையும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் சென்ட்ரல் கவனிக்கிறாங்க. ஒரு வகையில் இந்த ஆப்ரேஷன் டிங்கிறது இங்க திராவிட கருத்தியல் தமிழ் தேசிய அரசியலை பின்னுக்கு தள்ளிட்டு ஆன்மீகத்தை முன்னுக்கு கொண்டு வரும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க சென்ட்ரல் அவங்களுடைய ஆதரவாளர்கள். ஸோ இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தனுஷ் அவர்களுடைய இந்த அரசியல் ஆக்டிவிட்டீஸ் வீரியமாக வெளிப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதை எப்படி தாவேக அரசாங்கம் சமாளிக்க போறாங்க, மற்ற கொள்கையாளர்கள் கட்சிகள்லாம் எப்படி பார்க்க போறாங்க, பல விஷயங்கள் நிறைய இருக்கு. பொதுவான ஒரு அலசலாகவும் இதை நம்ம பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டு அரசியல் நொடிக்கு நொடி புதிய புதிய திருப்பங்களோடு பயணிக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. மறக்காம உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இயற்கையை பாதுகாப்போம். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.